அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 21/1/2025 தை மாதத்தின் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 12:43க்கு பிறகே அஷ்டமி திதியானது ஆரம்பமாகுது. 22ஆம் தேதி பிற்பகல் 2:51 வரைக்கும் அஷ்டமி இருக்கு. அஷ்டமி தங்கக்கூடிய இரவான 21/1/2025 இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்யணும், இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக அஷ்டமி என்பது கால பைரவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது. உக்கிர தெய்வமான பைரவரை வழிபடுறது எதிரி தொல்லையிலிருந்து நம்மை காப்பாற்றும், தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து நம்மை காப்பாற்றும். நம்மளுக்கு யாருமே எந்த விதமான தீய சக்திகளையும் செய்ய முடியாமல் தடுக்கும். கண்திஷ்டி தோஷங்களை நிச்சயமாக நீக்கி கொடுக்கும். இப்போ நாம் சொன்ன எல்லா விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். வறுமை என்பது இருக்காது, பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது. இந்த அஷ்டமி நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் வெற்றிலை, மிளகு, தண்ணீர். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரில் 27 மிளகுகளை போடணும். ஒரு வெற்றிலை அல்லது 3 வெற்றிலை அப்படியே முழுசாவே அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டு அந்த தண்ணீரை உங்களது படுக்கையறையில் வச்சுக்கோங்க. எந்த நாளில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/1/2025, அதாவது தை செவ்வாய் இரவு உங்கள் படுக்கையறையில், அஷ்டமி தங்கக்கூடிய இரவில் உங்கள் படுக்கையறையில் இந்த தண்ணீரை வச்சுக்கோங்க. மறுநாள் காலை எழுந்ததும் அந்த தண்ணீரை குளிக்கிற தண்ணீரோட கலந்துட்டு அந்த மிளகையும் வெற்றிலையும் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. மிக மிக எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை செய்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பைரவரின் அருளால் உங்கள் பிரச்சனைகள் தீரும், உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.